ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தொக்கு மற்றும் ரவா அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். வெங்காய தொக்குக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா. ஊற வச்ச புளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மிளகாயும் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் இதை வறுத்துட்டு எண்ணெய் சட்டியில் வெறுமனை போட்டு வறுத்துருங்க. வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது இந்த கடுகு வெந்தய பொடியை அதில் போட்டுக்கலாம். அந்த புளிப்பு சுவையை கொஞ்சம் எடுத்துரும். அதனால தான் இந்த மாதிரி பொடி அரைச்சி போட்டுக்கிறோம். எண்ணெய் சுருண்டு தனியாக வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி வரும். வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரவா அடை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். 3 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். 2 பங்கு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 45 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். வதக்கி எடுத்துக்கலாம். மாவு ஊறிட்டு இருக்கிற நடுவில் நம்ம இதை பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயத்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மாவில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பியூர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக போட்டாலும் சரி, கூடுதலாக போட்டாலும் சரி. ஆனால் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். வதக்கி வச்சு வெங்காயத்தை இதில் சேர்த்தாச்சு. மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நார்மல் பருப்பு அடையை விட இந்த ரவா அடை ரொம்ப கூடுதல் சுவையை தரும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ லீவில் பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக எதாவது டிஃபன் வேணும், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், அடையை திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், சுவையான ரவா அடை வெங்காயத்தொக்கு ரெடி. எல்லாரும் சாப்பிடுவாங்க.